ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் எக் பஃப் தான் பண்ண போகிறேன். என் வீட்டுக்கார்கிட்ட சபதம்லாம் போட்டேன், எங்கள் ஊரில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டாக நான் எக் பஃப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் என்னவோ நல்லா தான் இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் மொக்கையாயிடுச்சு. எனக்கு வந்து எக் பஃப்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் ஓடிஜி தான் இருக்கேன், இன்றைக்கி ஆர்டர்ஸ் எதுவும் இல்லை, நம்ம எக் பஃப் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பண்ணிகிட்டு இருந்தேன். மேலே அந்த எக் வாஷ்லாம் கொடுத்தா நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். இந்த மாநாடு படத்தில் எஸ்ஏ சூர்யாவோட டைலாக் சொல்லுவாங்கள்ல, வந்தால் சுட்டா ரிப்பீட்டுன்னு, அதே மாதிரி அதை உருட்டணும், மடிக்கணும், மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், மறுபடியும் உருட்டணும், மடிக்கணும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு என் கையே வலி எடுத்துக்கிச்சு. எப்படியோ ஒரு 35 மினிட்ஸ்க்கு வச்சேன். அதில் வந்து அதுதான் போட்டுருந்துச்சு 35 மினிட்ஸில் வச்சா ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து 35 மினிட்ஸ் கழித்து பெல்லும் அடிச்சிடுச்சு, ஆனால் வந்து ரெடியே ஆகலை. வந்து பார்த்தா லைட்டாக ப்ரௌன் கலரில் தான் வந்துருந்துச்சு. என்னடா இந்த பஃப்பு நம்ம கடையில் விற்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் டாப் ராட் மட்டும் ஆன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் இந்த கலரில் வந்துச்சு. பார்க்க என்னவோ எக் பஃப் மாதிரி தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா, என்ன இது சப்பாத்திக்குள்ளே முட்டையை வச்சு கொடுத்துருக்கேன்னு கேட்டு செமையாக வந்து இது பண்ணிட்டாங்க. டேஸ்ட் வந்து அந்த மசாலா டேஸ்ட்டு பரவாயில்ல, பட் எக் பஃப் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரவே இல்லை. இதுக்கு ஒரு 15 ரூபாயை கொடுத்து கடையிலே வாங்கி தின்னுருக்கலாம் போலன்ற இந்த தாட் தான் வந்து தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டங்க அந்த எக் பஃப் பண்ணுறது. எப்படியோ பண்ணி செஞ்ச எக் பஃப்பை வந்து சேல் பண்ணியாச்சு. சேல் பண்ணது மீன்ஸ் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.